பிரச்சனை எதுவும் இல்ல, பாக்குதியா? என்னல உங்க உயிர் ஃப்ரெண்டு தான் அந்த கௌதம்னு சொன்னீங்க. அவன்டானா நீங்களா ஆறுன்னே தெரியாதுன்னு சொல்லுதான். என்னப்பா இதெல்லாம்? இப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்களே, உங்க யாருக்கும் வருத்தமா இல்லையா? அவன் எதுக்காக இந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு தெரியலங்க மேடம். இல்லே, அவனைய காப்பாத்திக்கிறதுக்கு அவன் என்ன வேணா சொல்லுவாங்களா? இப்ப வெறும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். நீங்க அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? உங்களெல்லாம் உங்களை உசுரோட துப்பாக்கிலே சுட்டு கொண்டு இருப்பான் அவன். அவனை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா செய்வாங்களா? கொலகார பயலுக அவனுங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர் பண்ணிட்டு தான் உங்க மேல என்ன பழிய போடலான்னு யோசிக்கவே செய்வாங்க. பாத்துக்கோங்கப்பா. அண்ணா, என்னல அந்த அம்மா வருது. ஏய், என்னடா அந்த அம்மா இந்த பக்கம் வராங்க? ஒருவேளை மிரட்ட போறாங்களோ? டேய், கோர்ட்ல என்ன பேசுனே தெரியலடா. இவங்கள நினைச்சாலே பயமா இருக்குடா. டேய், கௌதம் அம்மா நம்மளையாண்டா இப்படி முறைக்கிறாங்க? ஒருவேளை சண்முகம் சார் சொன்ன மாதிரி நம்மளை போட்டு தள்ள போறாங்களோ? டேய், என்னடா இது? கோர்ட்டு வாசல்ல பட்டப்பகல நம்மளை கொண்டுடுவாங்கன்னு மிரட்டுறாங்க. ஏய், என்ன பண்றதுன்னு தெரியலடா. ரொம்ப பயமா இருக்குடா. என்னங்களே பாத்தீங்களா அந்த அம்மா என்ன சொல்லுதாவன்ட்டு? என்ன சார் இது? கோர்ட்டிலே வச்சு எங்களை கொன்னுடுவோம் சொல்றாங்க சார். ரொம்ப அநியமா இல்லையா சார்? இல்லை, அவங்க உங்களை கொல்றேன்னு சொல்ல. சண்முகம், அவங்க அவங்கள தான் கொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்ப புரியுதாப்பா அவங்க கோவம் என்னன்னு? இல்லை, உங்க கண்ணால பாத்தீங்களா அந்த அம்மாவோட குணம் என்னன்ட்டு? உங்களை கொலை பண்ணிடுவாங்களா? உசுரோட தீர்த்து கட்டிடுவாங்களா? பயமா இருக்கு சார். இப்ப நாங்க என்ன சார் செய்ய முடியும்? பாருங்க, உங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.